அது ஒரு துணி போட்டால் அதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3 நாளாக நம்ம வீடியோங்கிறதே போடல. அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து எங்கள் குடும்பமே இந்த ஊரில் இல்லை. வெள்ளிக்கிழமை ஒரு 12 மணி, நைட்டு 12 மணி போலலாம் திருச்செந்தூர் போனோம். நம்ம பயணம் எங்கே அதிகபட்சம் ஆன்மீக ஸ்தலமாக தான் இருக்கும். திருச்செந்தூர் 12 மணிக்கு போயிட்டு அங்கே ஒரு 6 மணி போலலாம் ராமேஸ்வரம் ரீச் ஆனோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு அதோட திருச்செந்தூர் போகும்போது மணி எத்தனைங்க இருக்கும்? நைட்டு ஒரு 7 அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ராமேஸ்வரத்துலாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அது போகிறதுக்குள்ளே மணி 7 ஆகிடுச்சு. வேனு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த டீசல் டேங்குக்கிட்ட ஏதோ அடைப்பு நின்று நாங்களும் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்க, நம்ம போய் எங்கே கண்டு தேடுவோம். படாத பாடுபட்டுட்டு மொத்தம் நம்ம ஃபேமிலிலேருந்து 15 பேர் போயிருந்தோம். இந்த புள்ளுக்குட்டிங்கெல்லாம் இழுத்துக்கிட்டு தான், பெரியவங்க போனால் கூட ஒன்றும் தெரியாது. இந்த பசங்கள்லாம் இழுத்துக்கிட்டு வேனு கிட்டத்தட்ட வேனுக்காகவே நாங்கள் 4 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் நைட்டு ஒரு 7 மணி இருக்கும் நாங்கள் திருச்செந்தூர் போகும்போது. எத்தனை மணி? சனிக்கிழமை 7 மணிக்கு திருச்செந்தூர் ரீச் ஆனோம். அதோட ரூம்லாம் எடுக்கல இந்த தடவை. எல்லாருமே அந்த தார்பாய் படுதா இருக்கும்ல, அதை போட்டு அந்த மணல்லே படுத்துரும் அப்படின்ட்டு அங்கேயே வச்சு போட்டாச்சு. சிமெண்ட்டு மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே போய் ஃபேமிலி மொத்தமும் நல்லா படுத்து இருந்துட்டு ஒரு 3 மணி போல் எழுந்து காலையிலே விடிய காலையே புனித நீர் ஆடிட்டு போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி தான், அதாவது நீங்கள் பார்க்குற திங்கட்கிழமை காலையில் 3 மணிக்கு தான் ஊருக்கே ரீச் ஆனோம். பார்த்தா இவ்வளோ துணி குமிஞ்சு கிடக்கு, எல்லாம் மண். அதை நம்ம அலசி புழிஞ்சி மிஷினில் போட்டு அது 1 மணி நேரம் ஓடி காய வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு மெனக்கெட்ட வேலையாயிடும். அதனால் அப்படியே எல்லாம் போட்டு யூஸ் பண்ண துணி தானே, 3 செட்டு எடுத்துகிட்டு போனோம். எல்லாத்தையும் அப்படியே ஒரு கும்மி அப்படியே எடுத்து காயப்பட்டுருது. ஆல்ரெடி அங்கே பாருங்கள், ஒரு 2 பக்கெட் துணி துவைச்சி போட்டேன். ஆமாம், அப்பாவோடதும் பிள்ளையோடதும் மட்டும்தான் காஞ்சிக்கிட்டு இருக்கு. துவைச்சி போட்டுட்டேன். அது காஞ்சி முடித்தோன்னா அடுத்தடுத்து அப்படியே போட வேண்டியதான். மாடியில் போய் போட்டாலும் ஏறிட்டு இறங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேனுக்கு வேறு அடுத்த சவாரி வேன்லாம் ரெடி பண்ணிட்டோம். அங்கேயே பார்த்து ஞாயிற்றுக்கிழமை வேறு வந்ததா, அதில் வேறு பாதி இது போயிடுச்சு. மெக்கானிக் ஷெட்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. சென்சாருங்கிறதுனால அந்த கடையை தேடி தான் அலைய வேண்டியதாக இருந்துச்சு. சரின்ட்டு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நிம்மதியாக சேர்ந்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஒரு லோடு ஊறட்டும், 2 இதுவும் ஊற வச்சு தான் துவைக்கணும். இப்போ போய் வேனை போய் சுத்தம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரணக்கொடூரமாக கிடக்கு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வேனை ஒரு தடவை கழுவி விட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். ஃப்ளாஸ்கில் நாங்களும் டீ போட்டுட்டு போய் அது யாரும் குடிச்ச படவே இல்லை. டிரைவருக்கும் என் புருஷர் 2 பேரும் தான் 2 தடவை குடித்தாங்க. அதோடு அப்படியே இருந்துச்சு. காலையில் தான் ஊற்றணும். ரொம்ப இதாக போயிடுச்சு. இனிமேல் இதுக்கப்புறம்லாம் ஃப்ளாஸ்கில் காஃபியை டீ போட்டுட்டு போனால் பாலும் வேஸ்ட்டு. நம்ம ஒரு பேர் 2 பேர்னால் பரவாயில்ல, 15 பேர் 20 பேர் போகிற இடத்துல இத்தனோண்டு ஃப்ளாஸ்கில் ஆளுக்கு மோந்து 10 இப்படி தொட்டு தான் நக்கிக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு கீழே தான் ஊற்றணும். சரி வாங்க. இது செட்டாப் பாக்ஸ் எங்கே வச்சுருக்கீங்க? இன்னைக்கு அகாரோட இந்த ஏர் ப்ளோவர் யூஸ் பண்ணி தான் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். இதில் கொடுத்துருக்க ஒயரோட லென்த்து 2 மீட்டர். ப்ளோவர் ஆன் பண்ணும்போது இந்த பட்டனை யூஸ் பண்ணால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 6 விதமான அட்ஜஸ்டபிள் ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணியே யூஸ் பண்ணணும் இல்லை, மேலே உள்ள இந்த குட்டி பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே உள்ள ஆன் ஆஃப் பட்டனை லாக் பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நாசிலும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு லாக் பண்ணால் சூப்பராக லாக் ஆகிடும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதால ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்டபிள் பட்டனை யூஸ் பண்ணி கார்டனில் இருக்கிற குப்பையெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். ஹை ஸ்பீடில் வச்சா ஒன்று கூட அந்த இடத்துல இருக்காது, சூப்பராக க்ளீன் ஆகிடும். இது கார்டனுக்கு மட்டும் இல்லை, இந்த ஏசி அவுட்டோர் சைடு, கார்பெண்டருக்கு, நம்ம வீட்டு ஜன்னல், சோஃபா எல்லாத்துக்குமே சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காரு வேன்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத தூசி அதிகமாக இருக்கும். நம்மளாலையும் குனிஞ்சு நிமிந்தா அதுக்குள்ளே போய் சுத்தலாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஏர் ப்ளோவரை ஹை ஸ்பீடில் காட்டினா போதும், சும்மா கண்ணுக்கு தெரியாத தூசிலாம் பறந்து அந்தாண்ட போயிடும். காரு வேன்லலாம் கண்டிப்பாக இந்த கார்பெட்டுக்கு கீழே அதிக அளவில் மண் இருக்கும். அதை நம்ம கையாலேயே கூட்டி தள்ளினாலுமே அதிக மணி நேரம் எடுக்கும். ஆனால் இந்த ஏர் ப்ளோவரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மண்ணெல்லாம் க்ளீன் ஆகுதுன்னு. இது மண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஈஸியாக ட்ரையாக காய வச்சிடும். அட்ஜஸ்டபிள் பட்டனை யூஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் காட்டினா சூப்பராக ட்ரை ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகுதுன்னு. இதில் 600 வாட்ஸ் பவர்ஃபுல் காப்பர் மோட்டார் இருக்குது. 13,000 RPM ஏர் ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு இந்த அகாரோட ஏர் ப்ளோவர் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குற வாங்கிக்கோங்க. மயக்கம் தாங்க முடியல.
இப்போ தான் ஆளுக்கு 4 இட்லியாக சாப்பிட்டோம். அங்கே போனதுலேருந்து 3-4 நாளாகவும் சாப்பாட்டுக்கான வேலையே கிடையாது. திருச்செந்தூர் போனதுலேருந்து இட்லி தோசை, காலை டிஃபன், நைட்டு டின்னர், இவ்வளோ மட்டும்தான். மதிய சாப்பாடு வந்து நான் சாப்பிடவே இல்லை. அதாவது நம்ம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்கிட்டு இப்படி இருந்தோன்னா சாப்பிட்லாம், கொஞ்சம் செரிச்சிரும். கார்லேயே வேன்லேயே உக்காந்துக்கிட்டே போய் சாப்பிட்டுட்டு 3 வேளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தால் செட் ஆகாது. அதனால் வந்து 3 நாளும் நான் வந்து ரைஸுங்கிறதே எடுத்துக்கவே இல்லை. இப்போ தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 இட்லியை சாப்பிட்டேன். அதோட இருக்குது. மதியத்துக்கு ஏதாவது மீன் வாங்கி குழம்பு வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் முன்னாடி ஒரு மீன் வீடியோ பார்த்துருப்பீங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மீனுங்கிறதே கவுச்சிங்கிறதே செய்யலை. ஏன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. கும்பாபிஷேகம் நடந்து அந்த 48 நாளுக்குள்ளே போயிட்டு வரோம் அப்படின்ட்டு நாங்களும் இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், பசங்களுக்கு லீவ் வருது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது கிளம்பலான்னு நினச்சாலும் நம்மளால் போகவே முடியல. அவராக கூப்பிட்டா தான் நமக்கு போக முடியும். காவியாவுக்குமே இப்போ வந்து டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. லீவ் போட்டுட்டு தான் போனோம். மணிகண்டனும் லீவு தான், பசங்களும் லீவு தான். சனிக்கிழமை எல்லாருக்குமே ஸ்கூல் உண்டு. வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துட்டாங்க, சனிக்கிழமை ஸ்கூலு. ஆனால் யாருமே போகல, லீவ் கேட்டுட்டு போயிட்டு வந்துட்டோம். காவியாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் போய் நாங்கள் லீவ் போட்டுட்டோம் மேடம் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு வரணும். அதுக்கு வேறு வாங்க நீ வந்து சொல்லுங்கள் நீ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வேறு போயிட்டு வரணும். ஈவினிங் போல் தான் போகணும். சனிக்கிழமை எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, அதை நாங்கள் அட்டன் பண்ணலையா, அதுக்கும் போகணும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு 2 அலசிட்டேன். இதை தூக்கி அப்படியே காய வச்சிடணும். இந்த துணிலாம் வந்து அப்படியே துவைச்சாச்சு. இது மட்டும் பெட்ஷீட்லாம் மட்டும் ஊறுது. அந்த ஒயிட் கலர் ஷாலு பேண்ட்டு போட்டிருந்தேன் இல்லையா, அது சுத்தமாக நனைஞ்சிட்டு வேணாம் இது பண்ணும்போது அது வேறு அப்போ அப்படியே இழுத்துருச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு மாற்றிக்கிட்டு இதை போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இதை காய வச்சுட்டு வந்துக்கலாம். மீன் பார்த்துட்டு வந்தீங்களாங்க? நல்லா இல்லையா? ரைஸ் மில் போயிட்டாங்களா? ரைஸ் மில்லில் தான் போய் வாங்கிட்டு வரணும். அது இது நான் வரல சாமி. ரோட்டில் வராது, இது மேலே போட்டுமா அறுத்துக்கு மாத்த. நல்ல வேலை விழுந்துச்சு. 10மா? 10 போல இருக்கே. 10தா? மேலே தூக்கி கட்டிடுங்க, தூக்குங்க போதும், அப்படியே கட்டிடுங்க. அது ஒரு துணி போட்டால் இதாகிடும், நடுவில் போட்டால் 2 பக்கமும் இறங்கிடும். இருங்க, இதை ஃபஸ்ட்டு கீழே இறக்கிப்போம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அதிக துணி காய வைக்கிறது வந்து பொங்கலப்போ இந்த மாதிரி தான். வீட்டில் உள்ள எல்லா துணியும், போடாத துணிலாம் துவைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போல்லாம் யார் அந்த மாதிரி துவைக்கிறா? அதிகபட்சம் இல்லை. நானுமே இப்போ ஒரு 4-5 வருஷமாக விட்டுட்டேன். அது என்னென்னா நம்மளுக்கு சரி வரல, உடம்பு எல்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடிலாம் தம்பியை வயிற்றில் வச்சுக்கிட்டு 7 மாதத்துலலாம் குத்த வச்சுக்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற துணி அப்போ காவியம் சின்ன பிள்ளைங்க தானே, குத்த வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இப்படியே இந்த பலகை கொட்டை போட்டு உக்காந்து, அப்போ வாஷிங் மிஷின் கிடையாது, இப்படியே உக்காந்து துவைச்சேன் பாருங்க. 7-7.5 மாதம் இருக்கும் தம்பி வயிற்றில் இருக்கும்போது. தை மாதத்தில் பனிக்குடம் உடைந்து விட்டது. அப்போ உதித்தவன் தான் என் மகன். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போய் பிறந்தான். அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது, இவ்வளோ துணி துவைச்சி காய போட வைக்கிறது. அலசணும், அதெல்லாம் துவைச்சிட்டேன். அலசணும், ஒரு பக்கெட் இருக்குது. என்ன பண்ணுறது? அத்தைக்கு காலில் தண்ணியில் நிற்க விட்டால் சரி வராது. சின்னத்தைக்கு பெரியத்தை பாவம், அவங்க சுகர் பேஷண்ட்டு, அவங்கள போட்டு நம்ம பாடப்படுத்தக்கூடாது. ஜாமத்தெல்லாம் அவங்க கழுவிட்டாங்க, பாத்திரத்தெல்லாம் சமைச்சனா இட்லி ஊற்றுனா அந்த பாத்திரத்தெல்லாம் அவங்க கழுவிட்டாங்க. அடுத்தது யார்? பொம்பளைன்னு நான் தான் இருக்கேன், நான் தானே துவைச்சாகணும். அதான் அத்தை நான் வரப்பான்னாங்க. அத்தைக்கு வந்து இந்த மூச்சு திணற மாதிரி இருக்கும் சில நேரம், அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்ம தண்ணியில் நிற்க விட்டோன்னு வச்சுங்க, பெரிய அத்தைக்கு சளி பிடிச்சிக்கும். அதனாலே சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்படிலாம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இப்படியே நம்மளோட போயிட்டு தான் நான் இது பண்ணிட்டு கிடக்குறேன். அது கேட்பீங்க, அத்தைலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு.
பண்ணுவாங்க. நம்ம வந்து ரொம்ப அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறது கிடையாது, அப்படியே விட்டுடுறது பாலிசா. சின்னத்தை வந்து அன்றைக்கி ஊருக்கு போனோமா, அந்த துணிலாம் துவைச்சி மாடியில் கிடந்துச்சு, அதை வந்து மடிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. சரிங்க, இப்போ மீன் வாங்கிட்டு வந்து போங்க. அப்படியே இந்த சூட்டோட சூடாக சமைச்சாதான், இல்லைனா வந்து அப்படியே உட்காந்துரும். நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ கண்ணிலே தெரியும், எனக்கு கண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கேன். தூங்குனாதான். எதுவும் தூக்கம் இல்லை 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 இல்லை, நம்ம வந்து ரூட்டு மேப்பை போட்டுக்கிட்டு திருச்சியில் வந்து ரூட்டு மாடி போய் நம்ம பைபாஸில் ஏறுறதுக்கு உள்ளே சிட்டிக்குள்ளே போய் அம்மாடி அதனாலே சுற்றி திருச்சியிலே நின்றுக்கிட்டு இருந்தோம் பாருங்க 1 மணி நேரம். ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பைபாஸை விட்டுட்டு நார்மலான இது ஊருக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்தோம். இது இந்த இடத்துல வந்து முருங்கை மரம் இருந்துச்சு. அது இந்த வெறும் முருங்கை மரமாகவே முருங்கை தோப்பாக எங்கள் அத்தை ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது. அதனால் வெட்டி விட்டுட்டோம். அந்த வெட்டி விட்டு மண்ணை வேர்லாம் ஓரளவுக்கு நோண்டி மண்ணை போட்டு மூடியாச்சு. அதுலேருந்து இதுவும் கிளம்பிருக்கு. அதனால் இதெல்லாம் இந்த கீரையெல்லாம் உடச்சி விட்டுட்டோன்னா இந்த இதையும் அழிச்சிருவோம். அதிகமாக இருக்குது. சுத்தமாக மொசுக்கட்டை பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கொல்லை ஃபுல்லாகவுமே இந்த மொசுக்கட்டை கம்பளி பூச்சி இருக்குல்ல, அது ஏறிடும். அதனால் நாங்கள் வந்து முருங்கை ஏன்பா உடச்ச அப்படிம்பாங்க. இல்லத்த நல்லா கொழுந்தா இருக்கத்த, இதுதான் நல்லா இருக்கும் அப்படிம்பா. ஆமாம், மீன் பாத்திரம் வர சொன்னேன். மீன் வந்து ஒன்றுமே நல்லா இல்லையா. சரி இருக்கிறத போட்டு வச்சுப்போம் அப்படின்ட்டு ஒரு 10 முட்டை கிடக்கு. முட்டை குழம்பு வச்சு முருங்கைக்கீரை இங்கே பாருங்கள், இதை வந்து விட்டுட்டு போக மனசு வருமா? எந்த விதமான பூச்சியும் இல்லாமல் நல்லா அப்படியே தலை பலன்னு இருக்குது. அப்படியே போட்டு சுண்டிடும். இன்றைக்கி இதுதான் உணவு அப்படின்ட்டு ரெடி பண்ணி இதை உடச்சிக்கிட்டு இருக்கேன். காய் ஓரளவுக்கு அரிஞ்சிட்டேன். முருங்கைக்காய் கொஞ்சோண்டு பறிச்சுக்கிட்டேன் முட்டை குழம்புக்கு. இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இதுதான் சூப்பராக அப்படியே நல்லா சதப்பத்தாக இருக்கும். இல்லை நல்லா அப்போ தான் நல்லா எரியும் வேகமாக. காய் ஒரு 2 பீன்ஸு கிடச்சி சவுசவு கிடந்துச்சு. 2 சவுசவு 3 உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டிருக்கேன். அது கூடவே இந்த 4 முருங்கைக்காய். இதுதான் நம்ம வீட்டு ஒலை பானை. காலையில் ஆக்கின ரைஸு கொஞ்சோண்டு இருக்குது. அதாவது இது கடையில் வாங்குவோம்ல, அந்த ரைஸை போட்டு பசங்களுக்கெல்லாம் வச்சிட்டோமா, அதுவும் கொஞ்சோண்டு இருக்குது. இது வந்து ரேஷனில் வாங்குவோம்ல அரிசி, அந்த அரிசி நல்லாயிருக்கு. இந்த தடவை போட்ட அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடுது, பக்கத்துலேருந்து வடிக்கிற மாதிரி. நம்ம வீட்டில் 2 ஆள் வேலை பார்க்குறாங்க. எப்போதுமே வந்து தோட்டத்தை கொத்தி விடுறது, தண்ணி வைக்கிறது, அதுக்கெலாம் வந்து 2 ஆள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு தரணும். அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய பானை. எதுக்கு உங்கள் வீட்டுக்கு 8 பேர் சீக்கிரதா இருந்தாலும் ஒரு நாயம் வேணாமா அப்படின்னு கேட்குற மாதிரி. பசங்க 4 பேருமே வந்து நம்ம ரேஷனில் தருவாங்களா, அந்த அரிசியை தொடவே தொடாதுங்க. மணிகண்டனாவது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ருவான். அதுவும் இந்த குட்டிமா தர்ஷனு காவியெல்லாம் இருக்குது பாருங்க, வேணான்னு இறங்கவே இருக்காது. என்னமோ பாய்சனை வச்சு வயிற்றுக்குள்ளே இறக்குற மாதிரி அந்த அளவுக்கு மூஞ்சி போகும். அதனால் பசங்களுக்கெல்லாம் இருக்குது. அவன் அழுதுகிட்டே சாப்பிடுவான். அதனால் வந்து பசங்களுக்கெல்லாம் இருக்குது. எங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த பானையில் வடிக்கிறோம் ரேஷன் அரிசி. குழம்பும் அதனால தான் எப்போதுமே அதிகமாக வைப்பேன். அதுவும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இடையில என்கிட்ட கேட்குற அதிக கொஷின் என்னென்னா, காய்கறி வாங்கிறது, அந்த மளிகை ஜாமான், இதெல்லாம் வந்து மாதம் எப்படி நீங்கள் செலவை கம்மி பண்ணிப்பீங்க, இந்த அளவுக்கு எப்படி வாங்கி வைப்பீங்க, கம்மியாக வாங்குவீங்களா அதிகமாக வாங்குவீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. உண்மையாக ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மாத கணக்கு, இன்னைய கணக்கு அன்னைய கணக்குன்னு எழுதி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஆளே கிடையாது. நான் அன்னன்னைக்கு வெங்காயம் இல்லையா, தக்காளி இல்லையா, காய்கறி இல்லையா, அன்னன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது தான். வாரத்துக்கு ஒரே தடையாக வாங்கி வச்சுக்கிட்டு சமைக்கிற ஆளு நான் கிடையவே கிடையாது. நான் தான் உண்மையை சொல்கிறேனே. அன்னன்னைக்கு
சந்தைக்கு எப்பயாவது போகும்போது அதுவும் அந்த சந்தையில் வாங்குறதுமே ஒரு 2-3 தடவை தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வாரத்தில் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து இந்த டெய்லியெல்லாம் வாரமும் சந்தைக்கெல்லாம் போகிறதில்ல, எப்பயாவது தான் போகிறேன். அதுவும் இப்போலாம் போகிறதும் கிடையாது சுத்தமாக. அதனால் பட்ஜெட் போட்டுலாம் குடும்பம் நடத்துகிற பெண்மணி நான் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அன்னன்னையே செலவு அன்னன்னைக்கு பார்த்துவோம். அதுவும் இல்லையா, செலவு பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லையா, இருக்கிறத திருட்டு கம்முன்னு கிடப்போம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்காக நான் சாப்பிட்டா இப்படி தான் சாப்பிடுவேன், ராஜ சாப்பாட்டில் தான் இறங்குவேன், இல்லைன்னா வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. இருக்கிறத வச்சு இதை பாருங்க, இப்போவும் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எதுக்கு போயிட்டோம், வெங்காயம் மட்டும் இல்லை, வெங்காயம் மீன் வாங்குவோன்ட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க, மீனும் இல்லையா, அதனால் மாங்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளோ தான் காயின்னு வாங்கிட்டு சொன்னேன். காயின்னு இல்லை, வெங்காயம் தக்காளி தான் வாங்கிட்டு சொன்னேன். அதுக்கு தக்காளியும் ஒரு 7-8 தக்காளி போல் கறந்துச்சு. இப்போதைக்கு முருங்கைக்காய் வச்சு ஈர்ந்த காயை போட்டுக்கிட்டு குழம்பு வைக்க போகிறேன். முட்டையும் ஏற்கனவே வாங்கி வச்ச முட்டை தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதனால் அப்படியே யூஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு முடிச்சாச்சு. செலவு மிச்சம். அதுவும் நம்ம வீட்டில் காய்கறியும் விளைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த செலவு கூட இருக்காது. இந்த நான்வெஜ் எடுக்கும்போது மட்டும்தான் செலவாக இருக்கும். காலையிலேருந்து அரிசி போட்டேன், இப்போ இன்னும் கொதி வரலை, அப்படியே இருக்குது. காலையிலேருந்து என் முகத்தை நான் கண்ணாடியிலே பார்க்கவே இல்லை. ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தேன் பாருங்கள், ப்ரஷ் பண்ணும்போது கூட நான் கண்ணாடியில் பார்க்கல. 6 மணிக்கு கீழே எழுந்து வந்தேன் நான் தான். சுத்தமாக எங்களுக்கு கண்ணையே யாருக்குமே திறக்க முடியல. 3 மணி வரைக்குமே முழிச்சுக்கிட்டே தான் வந்தேன். நைட் ட்ராவலாக இருக்குது, நமக்கு வந்து தூக்கம் வராது. டிரைவர் எப்படி வண்டி ஓட்டுறாருன்னு டிரைவர் மேலே தான் கண்ணாக இருக்கும். எல்லாருமே தூங்குனாங்க. நம்ம வந்து லொக்கேஷன்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே தான் வந்தேன். வந்து 3-3:30 வரைக்கும் படுத்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி பசங்களை ஸ்கூல் அனுப்பி விடணும். பசங்களுக்கெல்லாம் கீழே வேனுக்கு கீழேயே பெட்ஷீட்டை போட்டு பசங்கள்லாம் படுக்க வச்சிட்டோம். அது அடுத்த தடவை எங்கேயாவது போனால் வேனில் உள்ள சீட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த லாரி தானே அதுதான் எனக்கு வந்து குழப்பமாகவே, ராலி தான். நான் லாரின்னு சொன்னதுக்கு ஒரு தடவை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அப்போ ராலியாக தான் இருக்கும். ராலி வந்து இந்த ஆடு மாடுலாம் ஏற்றிட்டு நின்றுக்கிட்டு போகும் பாருங்க, அந்த மாதிரி சீட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு அட் டைமில் ஒரு பெரிய தார்பாயாக அந்த வேனுக்குள்ளேயே கழட்டி போட்டு எல்லோரும் இதில் தார்பாயை விரித்து போட்டு எல்லோரும் இதிலே உருண்டு பிறந்துட்டு வாங்கன்ட்டு அப்படி தான் செய்ய போகிறோம். ஏன்னா வந்து உக்காந்துக்கிட்டே வந்து சீட்டை வந்து நம்ம இப்படியே படுத்துக்கிட்டு வந்தாலுமே அது ஒரு ஸ்டெடியான பொசிஷனுக்கு வரமாட்டேங்குது. நம்மளுக்கு பேக் பெயின் வருது, வயசாகிட்டு இல்லை, அதனால் உட்காந்துக்கிட்டுலாம் வர முடியல ரொம்ப நேரமாக. அன்பு சகோதரிகள் வந்து நீ வந்து வீடியோக்காக தான் அடுப்புலேயே சமைக்கிற, இல்லைன்னா வந்து நீ கேஸ் அடுப்பில் தான் கேஸில் தான் சமைப்ப அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய குண்டான் சட்டியெல்லாம் வந்து நான் கேஸில் வச்சேன்னா 10 நாளைக்கு கூட எனக்கு கேஸே வரவே வராது. அப்புறம் நான் எங்கே போகிறது, கேஸ் விற்கிற வேலை 1000 ரூபாய் ஒரு கேஸ் கிட்டத்தட்ட வருது. இதை தூக்கி இவ்வளோ பெரிய குண்டான சட்டியும் 2 கிலோ அரிசி 1.5 கிலோ அரிசி நான் போட்டு வடித்தேன்னா நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், வாங்க முடியுமா 10 நாளைக்கு ஒருக்கா கேஸு? அதனால் வந்து அதிகபட்சம் ஆக்குறது சமைப்பது எல்லாமே வந்து நம்ம விறகடுப்பு தான். இதில் எனக்கு வந்து பழகுனதுனால எனக்கு இதில் கஷ்டங்கிறதே சுத்தமாக தெரியாது. கறி பாத்திரம் விளக்கும் போது மட்டும் டென்ஷனாக தான் ஆகும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து சமைக்கிறதுலாம் எனக்கு கஷ்டமாகவே தெரியாது. இதோ இருக்குது கிச்சனு, இதுலேருந்து உள்ளே ஓடி போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன். அப்படியே உட்காந்துக்கிட்டு காத்தோட்டமாக காக்கா குருவி மயிலுன்னு இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு சமைக்க வேண்டியதுதான். மற்றபடி வந்து கஷ்டங்கிறதே தெரியாது. அதனால தான் நான் கேஸில் அடுப்பில் சமைக்கிறேன். இதை வந்து தாளிச்சுக்கிறேன், அது வேறு கையில் எடுத்து ஆமாம் அள்ளி ஒன்றா போட்டோன்னு வச்சுங்க கருகிடும். காய் பாருங்கள் எவ்வளோ காயின்னு. சிக்கன் மசாலா, முட்டை குழம்புக்கு இந்த சிக்கன் மசாலா தான் டேஸ்ட்டே. அதை போட்டுட்டு நம்மளோட குழம்புத்தூள் 1 2 3 4 போட்டுரும். இதுதான் குழம்பு முடிஞ்சிட்டு இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் மூடி வச்சுருப்போம். நல்லா கொதிச்சோன்னே முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஃபைனலாக தேங்காய் பிரிஞ்சிடும், அரைச்சி ஊற்றுனா குழம்பு ரெடி.
கீரை வந்து இருக்குது. அடுத்தது கீரைக்கு வெங்காயம் அரியணும். அது வந்து எங்கள் அத்தை சின்னத்தையை மட்டும் கொஞ்சம் செய்யுங்கத்தன்னு சொன்னால் செஞ்சுருவாங்க. ஏன்னா என்னால் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இடுப்புலாம் வலிக்குது. அப்படியே போய் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் இப்போ கிடையாது, காலைல 4 இட்லியோட முடிச்சுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம்லாம் உட்காந்துருந்தா சரி வராது. அவ்வளோதான்ப்பா, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான சூப்பரான vlogல பார்க்கலாம். டாடா.